உலகில் பெண் வர்க்கம் 100 கோடியாம், அதிலே நீ யாரடி? சருகாய் அன்பே நான் காத்திருக்கிறேன், எங்கே உன் காலடி? மணி சரி பார்த்து தினம் வழி பார்த்து இரு விழிகள் தேய்கிறேன். பார்த்து சக்தி, என்ன பண்ண? காலேஜ் 1 வீக் லீவ் விட்டுருக்காங்க. உன்னை பார்க்காம எப்படி இருக்க போறேன்னு எனக்கு தெரியல. நல்ல வேலை ஃபோனுன்னு ஒன்று இருக்கிறதுனால அடிக்கடி பேசவா செஞ்சுக்கலாம். பத்தியா? உனக்கு என்ன பார்க்கலாம் ஜாலி தானே? சார் ஜாலியாக இருப்பீங்களே? ஆமா ஆமா, ரொம்ப தான் நான் ஜாலியா இருக்கேன். ஏன் பவி நீ வேற கடுப்பு கிளப்பிக்கிட்டு? இந்த காலேஜ் எதுக்கு லீவ் விடுறாங்க? இந்த பிரின்சிபல் யார்கிட்ட கேட்டு 1 வாரம் லீவ் விடுறாரு? படிக்கலன்னு கூப்பிட்டு திட்டுறாரு. இப்படி லீவ் விட்டா எப்படி படிக்கிறதா? நாளைக்கு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கோம். நீங்க யாரை கேட்டு லீவ் விடுவீங்க, எதுக்கு லீவ் விடுறீங்க அப்படின்னு எனக்கெல்லாம் ஒன்றும் பார்க்காம இருக்கவே முடியாது. அதனால ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். ஓ, காலேஜ் ஸ்ட்ரைக் பண்ண போறீங்க? ஏற்கனவே நீங்க ஸ்ட்ரைக் பண்ணனால தான் 1 வாரம் லீவு. இதில் இன்னும் ஸ்ட்ரைக் பண்ணீங்கன்னா 1 மாதம் லீவ் ஆயிரும். அப்புறம் நம்ம பார்க்க 1 மாதம் ஆயிரும். சும்மா இருங்களாண்டா. நீயும் ஃப்ரெண்ட்ஸும் சும்மாவே இருக்க மாட்டீங்களா? பேசாம இரு. இந்த சாரை சீண்டாமல் இருந்தால் இந்த 1 வீக் லீவோடு முடிஞ்சிடும். அவர் 1 வீக் லீவ் விட்டாலும் சரி, 1 மந்த் லீவ் விட்டாலும் சரி, அதெல்லாம் எனக்கு கவலையே இல்லை. எனக்கு ஒன்று டெய்லி மீட் பண்ணணும்ப்பா. மீட் பண்ணலன்னு எனக்கு அன்னைக்கு தூக்கமே வராது. ப்ளீஸ் பேபி, மாட்டேன்னு மட்டும் சொல்லாத. நம்ம வழக்கமா மீட் பண்ணுற பார்த்துட்டு வந்துரு. வர மாட்டேன்னு மட்டும் சொல்லாத, அப்புறம் எனக்கு கிட்ட கோவம் வரும். ப்ளீஸ் பேபி வந்துரு. நான் 1/2 hourல பார்க்குக்கு வந்துடுவேன். என்ன சொல்லு, பைக் எடுத்துட்டு வரேன். அப்படி ஒன்றை பிக்கப் பண்ணிட்டு பார்க்குக்கு வந்துடலாம். என்ன சொல்ற? எனக்கு உன்னை பார்க்க ஆசையாக தான் இருக்குது. ஆனால் வீட்டில் எப்படி போய் சொல்லிட்டு வர்றதுக்கு பயமாக இருக்குது. அம்மா ரொம்ப ஸ்ட்ரிக்ட், உனக்கே தெரியல. காலேஜ் டேஸில் நான் வெளியே வர்றது தான். அதுக்கப்புறம் ஏதாவது இம்பார்ட்டன்ட் விஷயமா வெளியே வர இருந்தாலும் அம்மா 1000 கொஸ்டின் கேட்பாங்க. வேண்டான்னு சொல்லுவாங்க. அப்புறம் நானும் வரேன், 2 பேரும் சேர்ந்து ஆட்டோவில் போகணும்னு சொல்லுவாங்க. வர்றது டவுட்டு தான்டா. அண்ணி வேற சோகமாக இருக்காங்களே. அண்ணி வச்சு கிளம்ப முடியுமான்னு ஏதாவது புட்டை போட்டு பார்க்குறேன். ஆனால் கன்ஃபார்ம் தான் வர முடியும்னு சொல்ல முடியாது. ஒரு வேளை வருவேன், வரலன்னு மெசேஜ் பண்ணுறேன். ஓகே வை, நான் ட்ரை பண்ணுறேன், பார்க்குறேன். சே, இந்த அத்தை ஏன் தான் அப்படி இருக்காங்களோ? வீட்டுக்கு போகணும்னு சொல்லி காலையிலே எல்லா வேலையும் செஞ்சு கிளம்பலான் இருக்கையில அதெல்லாம் போகக்கூடாது, போய் வேற வேலையை போய் பாருன்னு. எவ்வளோ நேரம் தான் சும்மாவே இருக்க, போர் அடிக்கி. இவர் வந்தாலாவது போகலான்னா இவரை நம்பவும் முடியாது. ஒரு நேரம் 5:30 மணினா வந்துடுவார், சில நேரம் 8:30 மணிக்கு தான் வருவார். 5:30 மணிக்கு வந்துட்டால் கோயிலுக்கு போகணும்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிடலாம். 8:30 மணிக்கு வந்தால் என்ன பண்ணுறது? ஆனால் வீட்டுக்கு போகணும். சின்னத்தான் வந்தாலும் வந்தாங்க, நல்ல வேலை சரியாக ஒரு விஷயத்த சொன்னாங்க. உன் தம்பிக்கு ஒரு ரிசப்ஷன் நடத்திடு, ஊரில் உள்ளவங்களுக்குலாம் தெரிய வேண்டாமா அப்படின்னு. அவங்க சொன்னது 100ல் உண்மையான விஷயம். இதை அம்மாட்ட எப்படியாவது சொல்லணும். ஃபோனில் சொன்னால் சரிப்படாது. நேரில் பேசுகிற விஷயத்த நேரில் பேசி தான் ஆகணும். எப்படியாவது இன்னைக்கு வீட்டுக்கு போகணும். சரி பார்ப்போம். அவர் 6 மணிக்குள்ளே வந்துட்டாருன்னா போகலாம். இல்லாட்டி என்ன பண்ண, ஃபோனில் தான் சொல்லணும் இல்லையா? நாளைக்கு காலையிலே கோயிலுக்கு வாங்க அப்படின்னு கூட்டிகிட்டு போக வேண்டியதான். என்ன பண்ண, எங்கே போனாலும் ஒரே பர்மிஷன் கேட்க வேண்டியதாக இருக்குது. தலையெழுத்து. அண்ணி, அண்ணி, என்ன ரொம்ப தீவிரமாக வச்சுட்டு இருக்கீங்க? அண்ணி, என்ன பவி, காலேஜ் போகலையா நீ? காலையில் கிளம்புன, அப்புறம் ஏன் போகலை? என்ன உடம்பு எதுவும் முடியலையா? இல்லை, நீ காலேஜ் 1 வீக் லீவ் ஸ்ட்ரைக்கு. எனக்கு கொஞ்சம் அர்ஜென்ட்டாக வெளியே போகணும். சரி, அது இருக்கட்டும். நீங்கள் என்ன ரொம்ப சேடாக இருக்கீங்க? முகமே ஒரு வாட்டமாக தெரியுது. என்னாச்சு? எதுவும் பிரச்சனையா? இல்லை பவி, அம்மா வீட்டுக்கு போகலான்னு கிளம்புனேன். அத்தை வேண்டான்ட்டாங்க. அதுக்காக காலையில் எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். இப்போ சும்மா தான் இருக்கணும், போர் அடிக்கி. அதான் என்ன செய்ய, எப்படி நேரத்தை ஓட்டன்னு யோசிச்சுட்ருக்கேன். ஐயோ, என்ன நீ இப்படி பொறுப்பு இல்லாமல் இருக்கீங்க? நேற்று தான் உங்கள் தம்பி கல்யாணம் ஆச்சு. நீங்கள் வீட்டுக்கு மூத்த பிள்ளை வேற. இந்நேரம் அங்கே போய் நின்று என்ன தம்பி என்னாச்சு ஏதாச்சு ஏதாவது ஃபங்க்ஷன் நடத்தணுமா என்ன ஏதுன்னு கேட்டு நீங்கள் ஃப்ரீயாக நிற்க வேண்டாமா? நீங்கள் எப்படி உட்காந்துருக்கீங்க? ஐயோ, வீட்டில் என்ன நினைப்பாங்க உங்களை? நீங்கள் முதல் கிளம்புங்க, வாங்க. எனக்கு கொஞ்சம் இது பிரிண்ட் அவுட்லாம் எடுக்க வேண்டியது இருக்குது. அம்மாட்ட எதையாவது போய் சொல்லிட்டு பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிட்டு அப்படியே உங்கள் வீட்டுக்கு போயிட்டு வரலாம். கிளம்புங்க. நீ இப்படி இருக்கீங்களே? அண்ணி, நீங்கள் ஒன்றும் சொல்லாதீங்க. அம்மாட்ட நாளைக்கு சொல்லி சமாளிச்சுக்கிறேன். நீங்கள் தலையை மட்டும் ஆட்டினா போதும். என்ன பவி, காலேஜ் தான் இல்லையே, 1 வாரம் லீவ்ல சைக்கிள் அண்ணனும் சொன்னாரு. அப்புறம் எதுக்கு நீ சுடியார் இன்னும் மாட்டிட்டு இருக்க? கழட்டி போடு. கழட்டி போட்டுட்டு கொஞ்சம் கபோர்ட்லாம் எங்களை கபோர்ட்லாம் இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் மடிச்சு கொடு துணியெல்லாம். எதுக்கு தான் காலேஜ் லீவ் விடாங்கன்னு இருக்கு. லீவ் விடாமல் இருந்தால் கூட இவ்வளோ ஒர்க்கு கொடுக்க மாட்டாங்கம்மா. லீவ் விட்டுருக்காங்கல்ல, இல்லை 1 வீக்குன்னு சேர்த்து மொத்த ஒர்க்கையும் தலையில் கட்டியிருக்காங்க. ப்ராஜெக்ட் அவ்வளோமே நான் ப்ரௌசிங் சென்டரில் போய் எடுத்தாகணும். அப்புறம் அவ்வளோமே நான் ஜெராக்ஸ் எடுக்கணும். அப்படி நிறைய ஒர்க் இருக்குமா. எனக்கு வீட்டில் இருந்தால் முடியாது. நான் இப்போ போனாலும் எப்படி பார்த்தாலும் ஒரு 3 o'clock வர முடியும். அம்மா, எனக்கு ஒத்தையில் போக ஒரு மாதிரி இருக்கா. அண்ணியும் கூட்டிட்டு போகட்டுமாம்மா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். அண்ணன் வரட்டும். அண்ணன் வந்தோடனே எல்லாம் அனுப்பி கொடு. அவன் ஜெராக்ஸ் எடுத்து கொண்டு வருவான். இல்லாட்டா அவன் ஆஃபீஸில் எல்லாம் ஃப்ரீ தானே, அவனுக்கு என்னென்ன உண்டோ அதெல்லாம் அனுப்பி கொடு. மற்ற நேரம் அவன் சும்மா இருக்கும்போது பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டே வந்துடுவான். சும்மா அங்கே எங்கேயுமா கிடந்து அலையக்கூடாது.
ஐயோ அம்மா காரியத்தையே கெடுத்துரும் போல இருக்க. அண்ணி சும்மா நிக்காதீங்க, எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி பேசுங்க. உங்களுக்கு உங்க வீட்டுக்கு போகணும்ல. அத்தை நான் வேணா கூட்டிட்டு போயிட்டு வரேன் அத்தை. பாவம் பிரிண்ட் அவுட் எடுக்கணும்னு சொல்லுகல்ல. இப்படிதான் ஸ்கூல்லே இப்படிதான் ஒரு பிள்ளைங்களுக்கு லீவ் விட்டாச்சுன்னா ஒரு நாளைக்குள்ள போர்ஷனை மொத்தமாக கொடுத்துருவாங்க ஃபுல்லாக எழுதுறதுக்கு. அப்படி இருக்கும்போது காலேஜ் நிறைய போர்ஷன் கொடுத்துருக்காங்களோ என்னமோ. நான் வேணா கூட போயிட்டு வரேன் அத்தை. நானும் சும்மா தானே இருக்கேன், வேலையெல்லாம் முடிஞ்சு போயிட்டு நாங்கள் சீக்கிரம் வந்துருக்கோம். இவ இப்படிதான் சொல்லுவா. போய் பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு வந்தா சரி விடலாம். ஆனா இவ சும்மா இருக்க மாட்டா. அங்க என் ஃப்ரெண்ட்ஸ் நிக்காங்க, கேக் சாப்பிட போறேன், அதை சாப்பிட போறேன், இதை சாப்பிட போறேன்னு போயிடுவா. போயிட்டு லைஃப்ல கிளம்பி வரவும் மாட்டா. இப்படிதான் ஒருக்க சரவணனுக்கு ஃப்ரெண்டு பார்த்துக்கிட்டு உன் தங்கச்சி தானே ரோட்ல இருந்து இப்படி கூட்டடிச்சிருக்கல அப்படின்னு அவன்கிட்ட சொல்லிட்டான் போல. சொன்னா அவங்க வந்து நடந்து ஒரே சத்தம் போட்டுட்டு இருந்தான். என்னம்மா தங்கச்சி கூட நீங்க போக வேண்டியதுனா ஒத்திலையே இருக்கீங்க அப்படின்னு. சரி சரி நீ போறதுனால சம்மதிக்கேன். போயிட்டு சீக்கிரமா வந்துருங்க, 2 மணிலாம் ஆக்கக்கூடாது, 12:30 மணிக்குள்ள வீட்டுக்கு வந்துருக்கணும். பவி நம்ம பிரிண்ட் எடுத்துக்கிட்டு அப்புறம் கூட எங்கள் வீட்டுக்கு போய்க்கலாம். அப்போ உனக்கு அந்த வேலை முடிஞ்சிடும் பத்தியா. அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் போய் கொஞ்சம் இருந்துக்கிட்டு ஒரு விஷயம் சொல்லணும், அதை மட்டும் வீட்டில் பேசிக்கிட்டு நம்ம கிளம்பிடுவோம். ஐயோ இவங்க காரியத்தையும் கெடுத்துவாங்க போல இருக்க. நானே சக்தியை மீட் பண்ணணும்னு கிளம்புறேன், இவங்களும் எல்லாம் பிரிண்ட் அவுட் முடிச்சுட்டு போகலான்னு சொல்கிறாங்க. எதையாவது பேசி சமாளித்து பையன் அனுப்பிட வேண்டியதான். ஐயோ அண்ணி நம்ம 2 பேரும் ஒரே இடத்துல இன்னொன்னு டைம் வேஸ்ட் ஆகுறதா மிச்சம். அம்மா என்ன சொன்னாங்கன்னு பாத்தீங்களா, மணி இப்போ 11, 12:30 வரணுமா. எனக்கு பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்கு எப்படி பார்த்தாலும் 3 மணிக்கு ஆயிரும். அதனால நான் சொல்ற மாதிரி பண்ணுங்க, நீங்க நேரம் வீட்டுக்கு போங்க, வீட்டில் போய் பேசிட்டு எடுத்துட்டு இருங்க. எனக்கு பிரிண்ட் அவுட் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபைல் பண்ணதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஃபோன் பண்றேன், நீங்க கிளம்பி வந்துருங்க, ஆட்டோ பிடிச்சிட்டு வந்துருங்க. நம்ம அங்கேருந்து இங்கே வந்து சேர்ந்து அப்படி போயிடலாம். ஐயோ பவி நீ சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா உன்னை ஒத்தையில எப்படி விட்டுட்டு போறது. அத்தை என்ன நம்பி தானே உன்னை விட்டுருக்காங்க. யாராவது சொல்லி கொடுத்தாங்கன்னா திட்டுவாங்க. வேண்டாம் பவி, எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல, நின்றுட்டே போறேனா. ஐயோ அண்ணி நான் இன்னும் சின்ன குழந்தையா அண்ணி, அதெல்லாம் எனக்கு தெரியும். பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு நான் உங்களுக்கு ஃபோன் பண்றேன், நீங்க கிளம்புங்க, டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். உங்களுக்கு உங்க வீட்டுக்கு போகணும்ல, போங்க. புதுசாக கல்யாணம் ஆயிருக்கு, அவங்களை என்ன எதுவும் போய் பாருங்க. நான் எனக்கு பிரிண்ட் அவுட் முடிஞ்ச உடனே உங்களுக்கு ஃபோன் பண்றேன், நீங்க கிளம்பி வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க போயிட்டு வாங்க. நம்ம சுஜினை பார்க்க போறது நமக்கும் இந்த ஃப்ராடு விக்ரமுக்கும் தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. அப்படி இருக்கிற டேடி எப்படி அங்க கரெக்டா வந்தாரு, அதுவும் கார்ல. அவர் இந்த நேரம் வாக்கிங் போற டைமு. இதுல என்னமோ இருக்கு பிரியா. எனக்கு என்னமோ இந்த ஃப்ராடு மேலதான் டவுட்டா இருக்கு. அப்பாவுக்கு ஒரு வேளை ட்ரெஸ் மாற்ற போறேங்கிற ஷாட்ல போய் சொல்லிட்டு ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பானா இருக்கும். அதானே அப்பா கரெக்டா வந்திருக்காரு. ஃப்ராடு என்னெல்லாம் நீ என் வாழ்க்கை செல்லிக்கு வந்திருக்கானோ தெரியல. சே சுஜில ஒரு கேது பார்க்கலான்னு பார்த்தா அவன் இங்க எப்படி கஷ்டப்படுறானோ, என்ன பண்றானோ, சாப்பிட்டானோ ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. ஃப்ராட சும்மா விடக்கூடாது. விக்ரம் விக்ரம், ஏய் நான் சுஜினை பார்க்க போகணும் கிளம்புன்னு உன்கிட்ட மட்டும்தான் சொன்னேன். நீ கிளம்புறேன்னு சாக்கில் எங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்க அப்படிதானே? சுஜினை பார்க்க போகலன்னு எவ்வளோ ஆசை என்ன கிளம்புனேன். என் அப்பாட்ட எதுக்கிட்ட சொன்னேன், உண்மையை சொல்லு. எங்க அப்பா ஃபோன் பண்ணி வர சொன்ன நீ தானே? ஆமா மேடம், நான் தான் சார்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னேன். எனக்கு எப்படி உங்களை ஹேண்டில் பண்ணன்னு தெரியல, அதான் சார்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னேன் மேடம். சாரி. ஃப்ராட் ராஸ்கல், இவ்வளோ தைரியம் தான் நீ இந்த மாதிரி சீட்டான வேலையெல்லாம் பண்ணியிருப்ப. சீட்டிங் ஃபெலோ, சரியான ஃப்ராடு. உன்னை போய் எங்க அப்பா என் தலையில கட்டி வச்சிருக்காரு பாரு, அவரை சொல்லணும். எனக்கு சுஜினை பார்த்து ஆகணும். இன்னும் இங்க நடக்கிற விஷயத்துக்கு எதையாவது எங்க அப்பாட்ட ஃபோன் பண்ணி சொன்ன அப்புறம் பார்த்துக்க, நடக்கதே வேற. என்ன திமிருவளுக்கு, என் தம்பிய கை நீட்டி அறைகிறான். எங்க வீட்டுல யாரும் அவனை எதுவும் சொன்னதில்லை, அவனும் அப்படி நடந்துக்கிறவன் கிடையாது. செல்லமா வளர்ந்த பையன் இப்படி அடிச்சு இப்படி திட்டுறா. பாவம் அவன், இவளுக்கு என்ன அவன் பண்ணிட்டான் அப்படி. அவங்க அப்பா சொன்னனால தானே தாலியை கட்டினா. அவன் வாழ்க்கையை கூட நினைக்காம சரி சார் சொல்றாரு அப்படின்னு தாலியை கட்டி கூட்டிட்டு வந்தா அவனை எப்படி வச்சிருக்கணும். இவ இப்படி பண்றா. ஐயோ பாவம் தம்பி, இப்படி ஒரு வாழ்க்கை தான் வாழ்றான் போல. பிரியா அக்கா வாக்கா, மாமா வரலையா? வாக்கா உள்ள வா. நான் வரதெல்லாம் இருக்கட்டும். ஆமா என்னம்மா நீ ஒரு ஆம்பளை பையனை கை நீட்டி அறையிற. என் தம்பி எப்படி என்ன தப்பு பண்ணிட்டான்? கல்யாணம் ஆகி 2 நாள் கூட முழுசா ஆகல, அதுக்கடையில இப்படி பண்ற? இதெல்லாம் நல்லாவா இருக்கு? இதெல்லாம் தப்புமா. என் தம்பியை நாங்கள் அவ்வளோ செல்லமா வளர்த்தோம், இன்ன வரை நாங்கள் யாரும் கை நீட்டி பேசினது கூட கிடையாது. என் தம்பியும் அப்படிதான் நடந்துக்கிடுவான், இப்படி கை நீட்டி அறையிற? இல்லக்கா, ஐயோ அவன் என்ன அடிக்கலாம் இல்ல, சும்மா செல்லமா தட்டினா. நாங்க எப்பவுமே இப்படிதாங்க, இப்படிதான் விளையாண்டுக்கிடுவோம். அப்படிதானே பிரியா?
நீ கோவப்படாத, இதெல்லாம் எங்களுக்குள்ள சகஜம்க்கா. பிரியா உள்ள போ, உள்ள போ பிரியா. ஏசி மாட்டி தர்றேன் சொல்லியிருக்கேன். அவங்க வர்றதுக்கு நான் என்னமா பண்ணேன்? வந்துருவாங்க சரியா? வெயில் டைம்னாலும் உனக்கு அப்படி தெரியுது. மற்றபடி இந்த வீடு சில்லுன்னு இருக்கும். பாரு, நீ செல்லமா தட்டினது அக்கா எப்படி தப்பா எடுத்துக்கிட்டாங்க பாரு. அதான் சொல்றது, எதுவுமே ரூம்குள்ள வச்சு விளையாடிக்கோ, அடிச்சுக்கோ, பிடிச்சிக்கோ அப்படின்னு. வெளியே வச்சு விளையாண்டா பாரு, அவங்களுக்கு தப்பா தெரியுதுல. சரி நீ உள்ள போ, நான் அவளுக்கு ஒரு கூட ஃபோன் பண்றேன். ஏசி வந்து மாட்டி தருவாங்க சரியா? போ, தலைவலிக்குன்னு இல்லை, ரெஸ்ட் எடு. ஐயோ போ, போ பிரியா, கொஞ்சம் தூங்கி வச்சா சரியா போகும் தலைவலியா. அம்மாட்ட சொல்றேன் சுக்கு காஃபி கொஞ்சம் போட்டு கொடுங்க அப்படின்னு. குடிச்சேன்னு வையேன் கொஞ்சம் ஹெட்டே கேட்ட மாதிரி இருக்கும் சரியா? அப்படியே ஈவினிங் ஹாஸ்பிட்டல் போகலாம். போ போய் தூங்கி எழுந்திரிச்சு இடி எல்லாம் சரியா போகும். தம்பி, உண்மையிலே விளையாட்டுக்கு தான் அடிச்சாளா? என்னால நம்பவே முடியல, அது என்னால நம்பாம இருக்கவும் முடியல. என்ன விளையாட்டுக்கு அடிக்கிறதா இருந்தாலும் ரூம்குள்ள வச்சு விளையாடிக்க சொல்லு. வெளியே போய் ஹாலில் தான் அடிச்சு விளையாட சொல்லாத. திடீர்னு அப்பா அம்மா யாராவது வந்தாங்கன்னா பார்த்தா வருத்தப்படலாம் செய்வாங்க. உங்க விளையாட்டை நீங்க எதுவும் அங்கேயே வச்சுக்கோங்க. அப்பா, நான் கூட ஒரு நிமிஷத்துல பயந்து போனேன், என் தம்பி எப்படி அடிக்கிறாள அப்படின்னு. அட ஹைஸு, அதானே பார்த்தேன், ஏதோ பேச்சு சத்தம் கெட்ட மாதிரி இருக்கேன்னு எட்டி பார்த்தேன். எப்பமா வந்த? நல்லா இருக்கியா? மாப்பிள்ள வரலையா? இல்லைம்மா, அவர் ஆஃபீஸ் போயிட்டாரு. நானும் பவியும் வந்தோம். அவளுக்கு ஏதோ காலேஜ் பிரிண்ட் அவுட் எடுக்கணுமாம்மா, அதான் எடுத்துட்டு இருக்கா. முடிச்சுட்டு கூப்பிடுறேன்னா. எனக்கு கொஞ்சம் விஷயம் பேசணும். ஃபோனில் பேசினா நல்லா இருக்காது, நேரில் பேசியா ஆகணும்னு சொல்லிட்டு தான் வந்தேன். அம்மா, நம்ம தம்பிக்கு எப்படியோ கல்யாணம் ஆகிட்டு அவனுக்கு ஒரு ரிசப்ஷன் எடுக்கலாமாம்மா. ஏன்னா நம்ம சொந்த பந்தம் நிறைய பேருக்கு தம்பி கல்யாணம் ஆனதே தெரியாது. டிவியும் பேப்பரும் பார்த்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும், மற்றபடி யாருக்கும் தெரியாது. அதனால நாளை போட்டு தள்ள வேண்டாம். இந்த ஞாயிற்றுக்கிழமையோ இல்லை ஒரு நல்ல நாள் பார்த்தோ ரிசப்ஷன் மாதிரி வச்சிருவோமாம்மா. ஐயோ அதெல்லாம் எதுக்குக்கா? வேண்டாம், கல்யாணம் தான் ஆகிட்டேன், இன்னும் ரிசப்ஷன்லாம் எதுக்கு? வேண்டாக்கா. சும்மா இடி விக்ரம், பத்தியா மூத்த பிள்ளைனா மூத்த பிள்ளை தான், எவ்வளோ பொறுப்பாக பேசுகிற பேரு. எனக்கு கூட இந்த யோசனை வரல பேரு. சரியா சொன்ன ஐசு. நம்ம சொந்தத்தில் நிறைய பேருக்கு இவனுக்கு கல்யாணம் ஆனதே தெரியல. இப்போ தான் ஒவ்வொன்றா ஃபோனை போட்டு 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 கல்யாணம் ஆகிட்டா கல்யாணம் ஆகிட்டுன்னு கேட்காங்க. ஒரு ஆளுக்கா பதில் சொல்லி சீரலை. பேசாமல் நம்ம ரிசப்ஷன் எடுத்துட்டாதான் என்ன? ஆ, நல்ல லீவு நாளாக ஞாயிற்றுக்கிழமை லீவு நாளாக தானே இருக்கும். அப்பட்டையும் பேசிக்கிட்டு ஞாயிற்றுக்கிழமை பத்திரிக்கை அடிச்சு கல்யாணம் எப்படி பண்ணுவோமோ அந்த அளவுக்கு பெருசா ரிசப்ஷன் எடுத்துருவோம். எதுக்குமா தேவையில்லாம? அதான் வேண்டாம்னு சொல்றேன்ல, புரிஞ்சுக்கோங்க. வேண்டாம். இங்க பாரு விக்ரம், பேசாம இருப்பா. ரிசப்ஷன் கண்டிப்பா எடுத்தே ஆகணும். கல்யாணம் தான் எடுக்கல பத்தியா? நமக்கு இதை பத்தி யோசனை வந்திருக்கா பத்தியா? அதான் அக்கா வேணும்னு சொல்லுது. இப்பவுமே பிரியாக்கு அப்பாவுக்கு ஃபோன் போட்டு விவரத்தை கேட்டுக்கலாம். ஐசு வாமா, நான் ஃபோன் போட்டு கொடுக்கேன். அவங்க அப்பாட்ட என்ன ஏது பத்திரிக்கையில யாருக்கு பேரெல்லாம் வைக்கணும் என்னன்னு ஒரு விவரத்தை கேளு. சீக்கிரமா பத்திரிக்கை அடிக்க கொடுத்து ட்ரெஸ்மெண்ட்லாம் எடுக்கணும்லப்பா. அதனால வேண்டான்னு சொல்லாத விக்ரம், பேசாம இடி. வா ஐசு. ஆமா தம்பி, எங்களுக்கு இருக்குது ஒரே தம்பி. கல்யாணம்னா எல்லாம் பெருசா பண்ணணும்னு ஆசைப்பட்டோம். என்ன பண்ண, அம்மா சொன்ன மாதிரி உன் கல்யாணத்தை பாக்குறதுக்கு பாக்கியம் எங்களுக்கு இல்லாம போச்சு. ரிசப்ஷனாவது நடத்துறான்டா, ப்ளீஸ்டா ஒத்துக்கோ. பணம் காசுலாம் நீ பார்க்காத, அதெல்லாம் நல்லபடியா நடக்கும்.